குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இந்த வார எலிமினேஷன்ல உமேர் அவர்கள் எலிமினேட் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது கூட ஒரு கண்டென்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரெட் டீம்லயே அதிகமான மார்க் எடுத்தது நம்ம உமேர் தான். அதே டைம்ல கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எலிமினேஷன் இதுக்கு போறீங்களா? இல்ல கம்மியா இருக்கிற மார்க்ல இருக்கிறவங்கள எலிமினேட் பண்ணிட்டுமா அப்படின்னு நடுவர்கள்லாம் கேட்டாங்க இல்லையா? அப்ப நம்ம உமேர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கிறவங்கள எலிமினேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், அவரு கண்டிப்பா எலிமினேட் ஆக மாட்டாப்புல, இந்த மெத்தட்ல எலிமினேஷன் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல ராஜு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மார்க் நல்லா தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாராம் அவர்கள் தான் ரொம்பவுமே கம்மியான மார்க் எடுத்திருந்தாங்க. ராஜு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மார்க் எடுத்திருந்தாப்புல. ஆனா கடந்த வாரம் அவருக்கு மார்க் ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் கடந்த வாரம் மார்க் என்ன அப்படிங்கிறத சொல்லவே இல்லையா? ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதில பிரியாராம் வந்து பார்த்தீங்கன்னா 29 மார்க் எடுத்திருந்தாங்க. ராஜு வந்து 18 தாங்க எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 11 மார்க் டிஃபரண்ட் வருது. ஸோ 40க்கு போட்டிருக்காங்களாட்டுக்கு. ஏன்னா போன வாரம் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு ஒரு 10 மார்க் குடுத்திருந்தாங்களாட்டுக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து 40க்கு போட்டிருப்பாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு தானே போடுவாங்க. இந்த கடைசி 40க்கு போட்டதுனால வந்து, இப்ப 11 மார்க்குக்கு மேல அதிகமா போனதுனால, பிரியாராம் வந்து ராஜுவ மிந்திட்டாங்க. இப்ப டோட்டல் மார்க்க வச்சு பார்க்கும்பொழுது, அதாவது 3 வாரத்தோட டோட்டல் மார்க்க வச்சு பார்க்கும்பொழுது, பிரியா ரமணன் வந்து 68, ராஜு வந்து பார்த்தீங்கன்னா 65. ஒருவேளை கம்மியான மார்க்க வச்சு எலிமினேட் செய்யுங்க அப்படின்னு ராஜுவும் ஒத்திருந்தாரு அப்படின்னா, அவரு தான் எலிமினேட் ஆயிருப்பாரு. பிரியா ராமன் அவங்க வந்து எலிமினேட் ஆயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நந்தகுமார் பார்த்தீங்கன்னா 71 மார்க் எடுத்து டாப்ல இருக்காப்ல. இவங்க 2 பேத்துக்கு மேல இருக்கிறாங்க. ஸோ ஆனா இப்ப ஃபேஸ் ஆஃப் குக்கிங் போனதுனால நந்தகுமாரை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.